1,35,000 வருஷம் சேர்ந்தது ஒரு யுகம். 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர யுகம். 4 சதுர யுகத்துக்கு ஒரு இந்திரனோட ஆயுள் காலம். அதே மாதிரி 4 இந்திரனோட ஆயுள் காலம் சேர்ந்ததா ஒரு பிரம்மாவோட ஆயுள் காலம். அப்படிப்பட்ட பிரம்மாவோட ஆயுள் காலம் முடிந்து மீண்டும் பிரம்மாவை உருவாக்கி படைக்கும் தொழிலை கொடுக்கக்கூடிய சிவன் இந்த இடத்துல தான் கொடுக்குறார். அப்படிப்பட்ட அருமையான திருக்கோயில் ஞான பரமேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, இந்த தலத்தின் மூலவர் ஞான பரமேஸ்வரர் அல்லது பலாசவனநாதர். தாயார் ஞானாம்பிகை. தலவிருட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலாசு மரம் மற்றும் வில்வ மரம். தீர்த்தம் ஞான தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம். புராண பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமயானம் அல்லது திருநாளூர் மயானம். அதே போன்று இது தேவார பாடல் பெற்ற தலம். மொத்தம் 274 தேவார பாடல் பெற்ற தலம். காவேரி தென்கரையில் 127. இது 96வது தலமாக விளங்குகிறது. 274 159வது தலமாக இத்திருக்கோயிலானது விளங்குகிறது. இத்தலத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். அதே மாதிரி இத்தலம் ஆபத்தம்ம முனிவரால் பூஜித்த தலம். அதே போன்று 4 வேதங்களும் இங்கு வழிபட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அதே போன்று இங்குள்ள சிவலிங்கத்தின் திருமுடியில் சில வேளையில் பாம்பு ஊறுவதாக சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணலினா அந்த திருக்கோயிலோட மூலவர் தல விருட்சத்திலேயோ அல்லது தல தீர்த்தத்திலேயோ அமர்ந்துவதாக ஒரு ஐதீகம் உண்டு. ஆனால் இந்த திருக்கோயில் மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் 300 வருஷம் ஆனாலும் சரி, 3000 வருஷம் ஆனாலும் சரி, மூலவர் அதே இடத்துல தான் இருப்பார். தல விருட்சத்திலேயோ தல தீர்த்தத்திலேயோ போய் அமர மாட்டார். இதை இந்த கோயிலோட சிறப்பு. சரி, இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா சோழர் காலத்தில் சதுர்வேதி மங்கலமாக இருந்த ஊர் தமிழில் நால்வேதியூர், அதாவது நாளடைவில் நாலூர் என மருவி இருக்கலாம் என கூறப்படுகிறது. மொத்தம் 4 மயானம். அந்த 4 மயானத்தில் இத்திருக்கோயில் ஒரு மயானமாக விளங்குகிறது. மொத்தம் 4 மயானம் சொல்லியிருக்கேன். ஒன்று கச்சி மயானம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. 2வது கடவுர் மயானம் திருக்கடையூரில் இருக்குது. 3வது காளியூர் மயானம், அது சீர்காழியில் இருக்குது. இது நாலூர் மயானம் திருச்சேரையில், அதாவது திருமெஞ்ஞானத்தில் இருக்குது. இது இந்த கோயிலோட தல வரலாறு. சரி, இந்த தலத்தினோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு வழிபடணும்னா கடன் தொல்லை இருக்கிறவங்க, திருமண தடை உள்ளவங்க, அதே போன்று கல்வி, அதே போன்று வேண்டியது நீங்கள் எது வேண்டி இங்கே இறைவனை வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. கடன் தொல்லை, திருமணத்தடை, கல்வி போன்ற விஷயங்களுக்கு இந்த கோயில் மிகவும் சிறப்பான ஒன்று. அதான் இந்த கோயிலோட வழிபாடு மற்றும் பிரார்த்தனை. சரி, இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி, மாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் உற்சவம் நடைபெறும். இதான் இந்த கோயிலோட திருவிழாக்கள். வேற ஒரு பெரிய திருவிழாக்கள்னு சொல்ல முடியாது இந்த கோயிலை பற்றி. அதே போன்று பிரதோஷ காலங்களில் இந்த கோயில் சிறப்பாக இருக்கும். இவ்வளோதான் இந்த கோயிலோட திருவிழாக்கள். சரி, இக்கோயிலின் பொதுவான தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இக்கோயில் சோழர் கால கலைப்பணியை சேர்ந்தது. அதே போன்று முதல் ஆதித்யன் காலத்து திருப்பணியை பெற்றது இந்த கோயில். அதே மாதிரி இந்த கோயிலோட கருவறை சதுரம் அந்த வடிவத்தில் இருக்கும். சிகரம் உருண்டை வடிவமாக காணப்படும். இது இந்த கோயிலோட பொதுவான தகவல். சரி, இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கும்பகோணம் வந்துடுங்க. கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில், நாச்சியார் கோயிலேருந்து கொடுவாசல் போகும் வழியில் திருச்சேரியை தாண்டி லெஃப்ட் சைடில் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அதுதான் இந்த கோயிலோட வழித்தடம். இத்தலமானது கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 ஆண்டு பழமையானது அப்படிங்கிறார் இங்குள்ள குருக்கள். அதே போன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடியே இக்கோயில் கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாரு இங்குள்ள குருக்கள் நான் கேட்ட வரைக்கும். இது போன்ற அழகான திருக்கோயிலை அனைவரும் கண்டுகளிங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று உங்கள் உறவினருக்கோ யாருக்காச்சும் கல்வியிலையோ திருமணத்தடையோ அதே போன்று கடன் தொல்லை இருக்கிறவங்க இந்த கோயிலை சொல்லிவிடுங்க. அவங்க வாழ்வில் ஒரு முன்னேற்றம் அடைந்தால் உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ.
நன்றி, வணக்கம்.